ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே Q&A தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வேணா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா டிஎஃப்சி கிரியேஷன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. கரன்சி USD வைக்கணுமா இல்லை INR-ஆ? இது முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் இல்லைனாலும் சரி, இல்லைனா ஒய்கி ஸ்டுடியோ ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட் மொபைல் மூலியமாகவே ஆப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி, அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ஜஸ்ட்டு நீங்கள் எதுலனாலும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை டாலர் மதிப்பு இந்திய மதிப்பில் எவ்வளோ வரும், USD எவ்வளோ INR-ல வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணாலும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதனால் உங்களுடைய பேமெண்ட்டில் எதுவும் மாறுதல் ஏற்பட போகிறதில்ல. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பர்டிகுலராக அந்த ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ ப்ரைஸ் ரேட் இருக்குது, அதாவது அந்த ஒரு USD பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் USDலேருந்து INR எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது நமக்கு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இப்படி செலக்ட் பண்ணால் தான் அந்த ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு வியூக்கு தான். நம்ம இவ்வளோ தூரம் வருமா, எவ்வளோ ருப்பி வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு செட்டிங் தான். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரோ கேமிங் 1K அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் ப்ரோ, வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, மணி வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக YPP யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்படின்னா தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ண முடியும். மானிட்டேஷன் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் அது ரீச் பண்ணலன்னா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியாது. பிஃபோர் மானிட்டேஷன் ஒன்லி ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரண்ட்லி போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வேணால் ஏர்ன் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா மந்த்லி பேமெண்ட் எடுக்கணும், லைக் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் டெய்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் YPPயில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பேசிக்காக இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட். ஸோ இதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது மகிழன் கோலங்கள் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ, 14 நிமிஷம் வீடியோவை எவ்வளோ வியூஸ் போயிருந்தால் வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லாகும், ப்ளீஸ் சொல்லுங்கள். அதே விஷயங்களை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாலே குயிக்காக வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும். இவ்வளோ மினிட்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பிரச்சனையே கிடையாது. அதில் எவ்வளோ நேரம் உங்களுடைய ஆடியன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், கால்குலேட்டர் தேவைங்க. அதே சமயம் போட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஆவரேஜாக அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவுக்கு எவ்வளோ தூரம் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை வந்துருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூஸ் அந்த ஒரு வீடியோவில் வரணும் அப்படிங்கிறத பார்த்து அது எவ்வளோ தூரம் வந்தால் நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அண்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோக்கான வியூஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம டோட்டல் வாட்ச் ஹவர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். கால்குலேட் பண்ணி பெருசாக பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ரீச் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ டேஸில் ரீச் பண்ணலாம், குறிப்பிட்ட பர்டிகுலர் வீடியோலேயே ரீச் பண்ணோம்னா இந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத சும்மா செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சாம் சூப்பர் சோனிக் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதா ப்ரோ சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. லைக் ரெண்டுலேயுமே 50-50 தாங்க. அதாவது ஷார்ட்ஸ் ஃபண்ட்லேயும் கிடைக்கிறதும் 50-50 தான். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது நம்மளால். நம்ம தொடர்ந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆஃப்டர் மானிட்டேஷனும் பெருசாக ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. சில டைம் அதுவும் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு ஷார்ட்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்பில் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நம்ம மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலியமாகவும் இருக்கட்டும், ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஷார்ட்ஸ் ஃபண்ட்லையும் ஏர்ன் பண்ணலாம். அதே சமயம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெகுலராக அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஷார்ட்ஸ்லையும் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லையும் அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ யூடியூப்பில் மானிட்டேஷன் எனேபிள் ஆன உடனே ஓல்டு வீடியோஸ்க்கு மணி வருமா, ரொம்ப நாள் டவுட் அப்படின்னு சொல்லி. ஓல்டு வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக மணி வருங்க. பட் அது ஒரு எவர் கிரீன் வீடியோவாக இருக்கணும். எப்பவும் பார்க்கக்கூடிய டாப்பிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் மானிட்டேஷனும் அந்த ஒரு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று ப்ளே ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து குறிப்பிட்டு சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் வரும். மொத்தமாக சேர்க்கும்போது ரொம்ப பெரிய ஏர்னிங்ஸாக அது உருவாகலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாகணும். இப்போ உதாரணத்துக்கு அது ட்ரெண்டிங் வீடியோவாக இருந்ததுன்னா அப்போ மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் மானிட்டேஷன் நம்ம அது ஃபியூ டேஸ் இல்லைனா ஒரு ஃபியூ மந்த்துக்கு முன்னாடிலாம் இருந்ததுன்னா அது பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அந்த ஒரு வீடியோவில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம்
மானிட்டேஷனுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருந்தாலும் அதில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. ஆஃப்டர் மானிட்டேஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்தாலும் வியூஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு அதுக்கு அடுத்தடுத்து டெய்லி வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அதுக்கான ஏர்னிங்ஸும் வந்து ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாந்து எஸ்எம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ கூகுள் ஆட்சன்ஸில் அமௌண்ட் குறையுது ப்ரோ, ஒய் ப்ரோ அப்படி, அதே மாதிரி இன்னும் மெயில் கூட வரலன்னு சொல்லியிருக்காங்க. மெயில் கண்டிப்பாக வந்துடும். சம்டைம் உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்கலாம், பட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆட்சன்ஸை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே சமயம் அமௌண்ட் வந்து குறையிறதுக்கு மேஜரான ரீசன் முன்னெல்லாம் வந்து குறையாது, பட் இப்போ வந்து இந்த குறிப்பிட்ட யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சப்மிட் பண்ணதால் லைக் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் கணக்கில் வந்து நமக்கு வந்து பிடிப்பாங்க. நம்ம பேன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30% சம்திங் வந்து நமக்கு வந்து யூஎஸ் ஆடியன்ஸ்லேருந்து நமக்கு வந்து 30% வந்து ஏர்னிங்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் எனக்கு வந்து போகலை. லைக் வந்து நான் வந்து பேன் கார்டெலாம் எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறதால $100 அண்ட் 100 சம்திங் ஒரு 150 அப்படிங்கிற அளவுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு $0.50 இல்லைனா $1 பிலோவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. பேன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க முடிஞ்சதுன்னா குயிக்காக கொடுத்துருங்க. ஒரு வேளை இல்லைனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 18+ இருந்தால் தான் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதையும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரம் கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி வந்து மெயில் வரல அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் ஆட்சன்ஸில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேங்க்லேயும் கேட்டுக்கோங்க. லைக் மெயில் மாதிரியான விஷயங்களோ இல்லைனா கான்டாக்ட் பண்ணியோ கேட்டுக்கோங்க. மற்றபடி பிரச்சனை பெருசாக எதுவுமே கிடையாது. $100 ரீச் பண்ணியிருக்கணும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ராவல் வித் யுவர்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ யூடியூப் நவ் அப்டேட் பட் ஐ டோன்ட் நாட் but I don't but I don't know but I don't know how but I don't know but I don't know how can பட் ஐ டோன்ட் நவ் ஹவு கேன் டூ ஹிஸ்ட்ரி க்ளீன் ப்ளீஸ் டெல் மீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஹிஸ்ட்ரி வந்து யூடியூப்பில் முன்னெல்லாம் க்ளீன் பண்ணுறது சிம்பிளாக வந்து கீழேயே ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படி இல்லையேன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் யூடியூப்பில் லைக் வந்து யூடியூப் மெயின் ஆப்பில் வந்து லைப்ரரிக்குள்ளே போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் மேலே வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதில் வந்து வியூ ஆல்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ அதே சமயம் கிளியர் பண்ணணும்னா அந்த மோர் ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணிக்கலாம், 3 டாட் ஆப்ஷனை. அதே மாதிரி வியூ ஆல் கொடுத்தும் கூட நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணி இப்படி ஸ்லைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நியூவாக வந்திருக்க அப்டேட்டுங்க, அதாவது யுவர் வீடியோஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஹிஸ்ட்ரி இருந்தது, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே ஹிஸ்ட்ரின்னு சொல்லி கொடுத்து வியூ ஆல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சின்ன அப்டேட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நவ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் கொடுத்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி ராக்கெட் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. லைவ் டீட்டெயில்ஸ் ப்ரோ, லைவ் போட்டால் ஏர்னிங்ஸ் வருமா, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய சேனலை பொறுத்தவரை ஒரு 1K வியூஸ் வந்து லைவில் வந்து வருது. டோட்டலாக லைவ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கும்போது அதில் வந்து ஒரு 1K வியூஸ் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 30 அதாவது 0.30 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் இருக்கும். அதாவது டாலர் மதிப்பில் நான் சொல்கிறேன், 0.30 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயும் ஏர்னிங்ஸ் இருக்கும், பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ரெகுலர் வீடியோ கம்பேர் பண்ணும்போது. பட் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1K வியூஸ்க்கு $1 அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் வியூஸ் ரேஞ்சுக்கு ஒரு 1K வியூஸ் வந்ததுன்னா எனக்கு 0.30 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு மாறலாம். சிலருக்கு வந்து 40 இருக்கலாம், சிலருக்கு 50 இருக்கலாம், சிலருக்கு $1 கூட வந்திருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. லைவ்லேயே ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் எடிட்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ரிட்டர்னிங் வியூவர்ஸ் ஆர் ஆல்சோ ஆட் ஃபார் வாட்சவர்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ரிட்டர்னிங் வியூவர்ஸுங்கிறது எதுவுமே இல்லை, நார்மல் வியூவர் தான். ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ரிட்டர்னிங் வியூவர்ஸ். அதே சமயம் நியூ வியூவர்ஸாக வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ வியூவர்ஸ். ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து வாட்சவர்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதனால். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான சேனல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ டோட்டல் வியூஸ்க்கு பேமெண்ட் வருமா, இல்லை ஒன்றா தனித்தனியாக வியூஸ்? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வியூஸ்க்கு தான், பட் டோட்டல் வியூஸுக்கு கிடையாது. ஜஸ்ட் பர்டிகுலராக பார்க்கும்போது அந்த டோட்டல் வியூஸ்லேருந்து வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அனதர் ஃபேக்டர்ஸ் மூலிமா நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து வரலாம். அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்ன மாதிரியான டைப்பில் இருக்குது, என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ளே ஆகுது, அதில் கிளிக்கபிள் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுத்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து வரலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிவி விஜய் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹாய் ராஜா ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன்ங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னோட டவுட்ஸ் ஆட்சன்ஸ் தான். அதாவது நான் மானிட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. லைக் $99 வந்திருக்கு. அதே சமயம் அக்கௌண்ட் காட்டுது என்னோட ஆட்சன்ஸ்
ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து காட்டுது. பட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஹோம் பேஜ் ஆட் சைட் காட்டுது. அது ஜஸ்ட் நியூ அப்டேட் தாங்க. அதை பொறுத்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதாவது வந்து ஆட் சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு வெப்சைட்டில் தான் உள்ளது. நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்க வேண்டாம். யூடியூப்பில் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து டாலர்லாம் கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் ஏர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோர் ஆப்ஷன், அதாவது மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் நியூ அப்டேட் தான். நீங்கள் ஹோம் பேஜில் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யூடியூப்க்கான தனி ஏர்னிங்ஸ் பேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்து கன்ஃபியூஸும் ஆக தேவையில்லை. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெக் தமிழ் அப்படிங்கிற சேனல் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ யூடியூப்பில் நம்ம டைம் ஸ்டாம்ப்ஸ் செட் பண்ணும்போது வியூஸ் அந்த டைம் மட்டும் பார்த்தா அந்த வீடியோக்கு ஃபுல் வாட்ச் ஹவர்ஸ் வருமா ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளே. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவங்க எந்த வீடியோஸ் அந்த ஒரு வீடியோஸில் எவ்வளோ டைம் வாட்ச் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. கட் பண்ணிட்டாங்க, அதாவது அந்த ஒரு பர்டிகுலராக அந்த டைம் ஸ்டாம்பை மட்டும் பார்த்துட்டு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். டோட்டலாக வீடியோஸ்க்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து வராது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலராக அந்த ஒரு டைம் ஸ்டாம்பில் அவங்க வாட்ச் பண்ணிட்டு கட் பண்ணாங்கன்னா அதுக்கு மட்டும் தான் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து மாறுதல் வந்து நடக்கலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தமிழ் டப்டு மூவி, அந்த மூவி ரிவ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களாம். மூவி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்கறதுனால பின்னால் ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பாக வந்து லீகலாக இல்லைன்னா பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். லைக் மூவி ஏதாவது இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள், அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுங்கன்னு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக இல்லீகலான விஷயமா இருக்கும். ப்ரீமியம் லைசன்ஸ்டு மூவிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லீகலாக இல்லாமல் இல்லீகலாக வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான லிங்க்லாம் கொடுத்தீங்கன்னா கம்யூனிட்டிகளையும் ஸ்ட்ரைக்கும் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக அந்த ஒரு பிராண்டுக்கிட்ட இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படலாம். அதாவது லைசன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்தும் பிரச்சனை வரலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ இப்போ வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் எலிஜிபிலிட்டி என்ன, அண்ட் ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கு 1K சப்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணுமா அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கான எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே மாறல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயம் ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் தேவையில்லை. லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் அது இல்லாமலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணலாம் பிஃபோர் மானிட்டைசேஷன். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அந்த ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கான எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்டுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள். மற்றபடி வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் தேவையில்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோலையும் அதை தான் சொல்லியிருப்பேன். ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கு பர்டிகுலராக நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்யூனிட்டி டேப் அண்ட் ரீசன்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருந்தோம். ஓவரால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கண்டிப்பாக லைவும் இருக்கும் எவ்ரி சண்டே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கும் லைவ் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணால் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சேர்ந்து மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.